நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த அருமையான வேலை உமக்கு நன்றி சுவாமி. அந்த காலத்துல இருந்த எங்களை ஆச்சரியமான வெளிக்கு ரட்சிக்கிறதுக்கு உமக்கு நன்றி. இவ்வளவு பிரதான ரட்சிப்பை இலவசமா கொடுத்தீங்க, அதற்கு உமக்கு நன்றி. இதனாலும் கர்த்தாவே இயேசப்பா, உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை பற்றி தியானிக்க கொடுத்த நேரத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நாங்க இன்னும் உங்க இடத்துல அதிகமா கற்றுக்கொள்ளணும், உங்க இடத்துல அதிகமா ஆவின் கனிகளையோ அந்த சகலவித நற்கினிகளை அறிஞ்சு கொள்றதுக்கோ தேவனே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. எந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், நல்ல பராபரணி சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், நல்ல பராபரணி சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தி. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தி. இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரணி சரணம். ஆண்டவரை நமக்கு கேட்டதுக்கும் மேலாக நமக்கு அதிகமா நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு. அக்கிரமக்காரங்களா இருந்த நம்மள அவரோட கூட எழுப்பி உன்னதத்துல உட்கார வச்சிருக்காரு. நம்ம பொல்லாதவங்களா இருந்தா நம்மள நீதிமானா ஆக்கியிருக்காரு. இனிமேல் அவருடைய இரத்தத்தால நம்மளை மீட்டு கொண்டிருக்காரு. உலக தோற்றத்துக்கு முன்னே அனாதி தீர்மானத்தின்படியே நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுறாரு. ஜீவ புஸ்தத்துல பேர் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளை அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்காரு. நம்மளை நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஒரு உரிமையை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக நம்ம கேட்காம நமக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அந்த மாது கண்களின் நீரை அன்பரும் பாதம் ஊற்றினாலே, அந்த மாது கண்களின் நீரை அன்பரும் பாதம் ஊற்றினாலே. மிஸ்டர் மியூட்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரணி சரணம். அந்த மாது
கண்களின் நீரை அன்பரும் பாதம் ஊற்றினாலே அந்த மாது கண்களின் நீரை அன்பரும் பாதம் ஊற்றினாலே என் இதயமே தைல குப்பியே என்னை நுறுக்கி ஒப்படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை நுறுக்கி ஒப்படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். எந்தன் மேன்மை சிலுவையல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவையல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். ஜெபம் செய்வோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இலவசமாக கொடுக்க நன்றி சுவாமி. இப்பொல்லாத பிரபஞ்சத்தை எங்களை விடுதலையாக்கி உங்களுடைய பிள்ளையா எங்களை சேர்த்துக் கொண்டீங்க. அதற்கு நன்றி ராஜா. எங்களுடைய பாவத்தங்கள் எங்களோட அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தேவனே மன்னிச்சிருக்கீங்க. நன்றி. இனி வரும் காலங்கள் ரொம்ப புதிதா இருக்கிறதுனால காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஞானத்தை ஒவ்வொரு செயலையும் நாங்க ஞானமா நடந்து மற்றவர்களுக்கு புறம்பே இருக்கவங்களுக்கு மாதிரியா இருக்க, விசேஷமா விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க தேவனே கிருபை பாராட்டுங்க சுவாமி. இரக்கம் பாராட்டுங்கப்பா. சோர்ந்து போகாத படிக்கு இசப்பா உங்களுடைய பலத்தாலே எங்களை எதிர்கட்டுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமா வாழ கிருபை பாராட்டுங்க இசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய சிந்தனை தான் இசப்பா எங்களுக்குள்ள இருக்கணும். வேற சிந்தனையா இருக்கக்கூடாது இசப்பா. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேர்ந்தவன் என்ற எண்ணம் எங்களுக்கு வராதபடிக்கு இவனை உங்களுடைய பரம இலக்கை நோக்கி நாங்க தொடர இசப்பா உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா பலம் இல்லாதவர்களுக்கு நீ சத்துவத்தை கொடுத்து பலன் தரீங்க இசப்பா. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கு சுவாமி. இந்த கிருபையை பற்றி கொண்டாதான் எங்க இருதய ஸ்திரப்படும் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி. அப்பேற்பட்ட உங்களுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் உங்களுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை எங்களை விளங்க செய்ததற்கு நன்றி ராஜா. விளங்கி கொண்ட நாங்க அதன்படி வாழ உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குவதான் நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து இந்த வசனத்தின் படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. விசேஷமா அன்பு சகோதரர் உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் தேவனே. அவரை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் உங்க கருத்துல ஒப்படைக்கும். Amen. Thank you, sister, for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற பிரதர் லியோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord, brother. Praise the Lord, brother. கேக்குதா brother? Yes, brother, கேக்குது.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. எபிரேயர் 10 வசனம் 26, 27 வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பழி இனி இராமல் நியாயம் தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையுமே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் இனி செலுத்தப்படுகிற ஒரு பழி இராது என்று பார்க்கிறோம். நாம் அறியாத காலத்துல ஆண்டவர் நாம் செய்த குற்றங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதே சமயம் நாம் சத்தியத்தை நன்கு அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தோமானால் அதற்கு தக்கதாக ஒரு பழியை செலுத்த முடியாது என்று பார்க்கிறோம். அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 4 6 வாசிப்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், இதை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். முதல் என்ன வாசிச்சோம்? தேவனை அறிந்த பின்பு நாம் பாவம் செய்வோமானால் அதற்கு தக்கதாக ஒரு பழியை செலுத்த முடியாது. இங்கே என்ன பார்க்கிறோம்னா மனம் திரும்புறது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம். அதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அப்ப நாம் ஆண்டவரை நாம் அறிந்த பின்பு நாம் ஒரு பின்மாற்றத்துக்குள் நாம் போவோமானால் மனம் திரும்ப முடியாது. இங்கே பார்க்கிறோம், நம்மளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று பார்க்கிறோம். பாவத்தின் நிமித்தம் வேற ஒரு பழியை இனி செலுத்த முடியாது என்று பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் அடுத்த வசனத்துல பேதுரு சொல்றார் பாருங்க, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று பேதுரு சொல்கிறார். ஒரு வேதனையோட தான் சொல்கிறார். ஏன்னா பேதுரு சொல்றார், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுனால நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று அவர் தான் சொல்றாரு. அதே சமயம் இங்க அதை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை நாம் அறியாமல் இருப்பது மேல் என்று சொல்கிறோம். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையை நாம் கை கொண்டால் அது அன்பின் வார்த்தைகள். அதை நாம் அறிந்து கொண்டால் பாருங்க, யாருக்கு வெளிப்படுத்துறார்? அந்த வசனத்தை மத்தியில வாசிப்போம். இதை ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா, உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் நமக்கு வெளிப்படுத்தணும். ஏன்னா நாம் அன்போடு அவருடைய வார்த்தையை கை கொள்ளக்கூடியவர்கள். அப்ப நாம் அதுல இருந்து பின்வாங்கி போகக்கூடாது. அப்ப இங்க நம்ம பார்க்கறது எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய நாம் தேவனை அறிந்த அறிவை பெற்ற பின்பு நாம் பின்வாங்கி போனால், இல்ல அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் நாம் மனம் திரும்புவது கூடாத காரியம். சரி, அப்படிதான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறாரா அப்படின்னா, இது நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் சொல்றாரு. ஏன்னா கடந்த முறை நாம் பார்த்தோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று பார்க்கிறோம். உலகத்தோடு நாம்
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படும். அப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எதற்காக சொல்றார்? நாம் அந்த ஒரு நிலைக்குள்ளாக நாம் போகக்கூடாது. அதான் பேதுருவும் இங்க சொல்றார். அதை நீங்க அறிந்து கொண்டால் இந்த வசனத்தை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அதை அறியாமல் இருப்பதே நலம் என்று சொல்றது நமக்கு ஒரு எச்சரிக்கை உண்டாக முடியல இந்த வசனத்தை நாம் சொல்றோம். சரி பாருங்க, அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் அவர் நீடிய பொறுமையோடு கூட இருப்பார். ஆகவே நாம் எப்போது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அப்போது நாம் அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே எபேசியர் 6ல பாருங்க, இங்க இன்னும் ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6 வசனம் 10ல இருந்து வாசிப்போம். கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பென்று வாசி 10 மட்டும் வாசி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப இங்க என்ன சொல்றாரு? மேலதான் அந்த வசனம் பார்த்தோம். மறுதலுக்கு போனவர்கள் மனம் திரும்புறது கூடாத காரியம் என்று. ஆனால் என்ன சொல்றாரு? ஏனென்றால் உங்கள் கிரிகைகளில் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப தமது நாமத்தின், இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நாம் காட்டின அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து போகல. நம்ம மறுபடியும் அவர் மனம் திருப்புறதுக்கு நம்மளை புதிதாக்குறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். நாம் வேணா அவர் நமக்கு செய்த அன்பின் கிரியைகளை மறந்து பாருங்க, அவரை நாம் மறுபடியும் சிலுவையில் நாம் அறைகிறோம். ஆனால் அவர் நாம் செய்த அன்பின் பிரயாசத்தை அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஆகவே நாம் சத்தியத்தை விட்டு விலகி போனாலும் ஆண்டவருடைய நோக்கம் எல்லாமே நம்மளை மனம் திருப்ப வேண்டும் என்பதுதான். அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வாசிப்போம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இங்கே என்ன வாசிக்கிறோம்? உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்ப நம் சத்தியத்தை விட்டு விலகும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை விலகி போகிறவர்களை நீங்க அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை மனம் திருப்ப வேண்டும் என்று. அப்படிதான் ஆண்டவர் இருந்தார். நாம் மனம் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆனா பாருங்க, இப்ப நம்ம வாசிச்சோம், அதாவது சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் பாவம் செய்தோமானால் அதற்கு ஏற்ற ஒரு பலியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த முடியாது. ஆமா, அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஆண்டவருக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆனா தாவீது ஒரு விஷயம் செய்யறாரு பாருங்க. சங்கீதம் 51 முதலாவது வசனம் 9, 10, 11 வாசிப்போம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இங்க 9 வாசிக்கிறோம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து
என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அந்த சுத்த இருதயம் இல்லாதபடினால்தான் தாவீது பாவத்தில் விழுகிறார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல். அங்க வாசிச்சோம் இல்லையா, பரம ஈவை ருசி பார்க்கும் பரிசுத்த ஆவியை பெற்றும். அப்ப நாம் அவர் தந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா சகல சத்தியத்திற்குள்ளே நம்மளை வழி நடத்ததான் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரு நமக்குள்ள எச்சரித்து கொண்டேதான் இருப்பார். கர்த்தருடைய வசனத்தை நீங்க வழி மாறி போகும்போதெல்லாம் நமக்கு அதை எச்சரிப்பு கொடுத்துட்டே தான் இருப்பார். ஆனா அதையும் மீறி நாம் பாவம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது பாருங்க, அதுதான் தாவீது ஒரு விஷயத்தை நல்லா புரிந்திருக்கிறார். வசனம் 16 வாசிங்க. 16, 17. 51 சங்கீதம் 51, 16, 17. பழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அப்ப நாம் தேவனை அறிந்த பிறகு நாம் பாவம் செய்யும் பொழுது அதற்கு எந்த ஒரு பழியும் நாம் செலுத்த முடியாது. நான் தாவீது என்ன சொல்றாரு, பழியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தக்கன பழியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். அந்த இருதயத்திலிருந்து தான் அந்த பாவம் புறப்பட்டது. இருதயத்திலிருந்து தான் அந்த தீட்டான காரியங்கள்லாம் புறப்படுது. அப்ப அந்த இருதயத்தை தாழ்த்துகிறார். அதாவது நொறுகுண்ட ஆவி. இப்ப ஏசாயால வாசிப்போம். ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 1, 2 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு என்ன ஒரு காரியம், ஆலயம் கட்டலாம், ஆலயத்துல போய் ஆண்டவர் துதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா எல்லாமே அவர் தந்தது. ஆனா நம்மளுடைய பாருங்க, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி. அப்ப அந்த வசனத்திற்கு யார் தன்னை கீழ்படுத்துகிறாரோ அவங்களதான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றார். அதாவது ஆவியில், அதான் மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அப்ப அந்த ஆவியில் எளிமை வரணும். பாவம் செஞ்சுட்டோம்னா பாருங்க, இப்ப தாவீது பாவம் செஞ்சார், நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தணும்னு அவரு உடனே என்ன சொன்னார்? 2 சாமுவேல் 12:13 வாசிப்போம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் 2 சாமுவேல் 12 அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். இப்ப இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு ஆட்டை குறித்து சொல்லும் போது அந்த ஆடு நீதான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டார். அதாவது அவன் செய்த பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அவன் ஒத்துக்கொண்டான். அதே புதிய ஏற்பாடுல யோவான் ஸ்நானகன் அந்த ஏரோதுகிட்ட போய் அவன் செய்த பாவத்தை அங்க சுட்டி காட்டும் போது அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல்
அவனை யோவான் சொன்னவனே வந்து சிறைப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். சரி, ஆனா இங்க சரி. ஆமா, தாவீது உடனே என்ன செய்யறான்? தன்னை வந்து தாழ்த்துறான். மாத்திரமல்ல, தாவீதோடைய இதை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, 2 சாமுவேல் வசனம் 16, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 6ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கும். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலப்புறமாகவும் இடதுபுறமாகவும் நிற்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்தப் பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப் பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப் பிரியனான மனுஷன் என்றான். வாசி 12 வரைக்கும் வாசி. அப்பொழுது செருபாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, செத்தன் அது இதுல வரலையே ஸ்கிரீன்ல. ஸ்கிரீன்ல அப்பொழுது செருயாயின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாயின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்குச் சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். 12 வாசி. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்ப இங்க நீங்க இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. இது நான் ரொம்ப நாள் ஆச்சு தாவீதுடைய இதை வாசிச்சு. அதாவது என்னன்னா, தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவர் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய வர பிரச்சனைகள் எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை அதாவது அவள் தாழ்ந்து தாழ்ந்து போறார், தன்னுடைய ஆவியை வந்து தாழ்த்துகிறார், தன்னுடைய ஆவியை வந்து கர்த்தருக்கு முன்பாக நொறுக்குகிறார். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிறார், நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் எனக்கு இங்க வருது. அதான் சொல்றாரு, ஆமா, நன்மையை சரி கட்டுவார் என்று அப்படின்னு. ஏன்னா நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் நீதிமானுக்கு இங்கே சரி கட்டப்படும். நீதிமொழிகள் 11:31 வாசிங்க. சரி கட்டும். நீதிமொழிகள் 11:31. நீதி 11, அதாவது நீதிமானுக்கு இங்கேயே சரி கட்டப்படும், பாவிகள் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். அப்ப தாவீது வந்து அந்த பாவம் செய்தது நிமித்தமாக சில அந்த காரியங்கள்லாம் தேவன் அனுமதிக்கிறார் என்று. ஏன்னா அவன் செய்த பாவத்திற்கு இங்கேயே வந்து அதற்குரிய காரியங்களை வந்து ஆண்டவர் செஞ்சு கேட்டுக்கிறார். ஆகவே அதை வந்து புரிந்து கொண்டு அதுதான் தன்னுடைய ஆவியில் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு வந்து விட்டு கொடுக்கிறது. அதுதான் இப்ப நம்ம வந்துட்டு அது மாதிரி நாம் விட்டு கொடுக்காம போனா ஏரோதுடைய நிலைமை போலதான் நமக்கு ஆகும். அப்ப நம்ம பாருங்க, அதுக்கப்புறம் தாவீது வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. அப்ப தன்னுடைய ஆவியை நம்ம வந்து ஒரு சத்தியத்திற்கு விரோதமா நம்ம செய்யும் போது, ஒரு வசனத்துக்கு விரோதமா யாராவது நம்மளுக்கு சொல்லும் பொழுது நம்மளுடைய வந்து ஆவியை வந்து தாழ்த்தும். அதை நீதிமொழிகளை 25-28 வாசிக்கிறோம். தன் ஆவியை அடக்காத மனிதன், வாசிங்க, மதிலிடைந்த பட்டணம் போல் இருக்கிறான். வாசிங்க நீதிமொழிகள் 25-28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த ஆளான பட்டணம் போல் இருக்கிறான். அப்ப அந்த ஆவியை நாம் வந்து
அடக்க தெரியணும். அதாவது அந்த ஆவியை வந்து கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்க தெரியணும். இல்லைன்னா நம்ம மதிலடைந்த பட்டணம், மதில் இல்லைன்னா பட்டணத்துல உள்ளவர்கள் தாக்கப்படுவார்கள். அப்ப அது போல நம்மளுடைய ஆவியை நாம் அடக்க தெரியாவிட்டால் நாமும் ஆஹ், பல போராட்டங்களில் நாமும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் தாவீது வந்து அந்த காரியத்துல அவன் ஏன்னா நன்கு அறிந்திருக்கிறான். ஏன்னா தேவனுக்கு எந்த ஒரு பலியும் பிரியமில்லை. என்னுடைய ஆவியை நான் வந்து என்னுடைய இருதயத்திலிருந்து செய்த அந்த பாவத்தை அந்த இருதயத்திலிருந்து நீக்கணும். அதனால்தான் சுத்த இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும் என்று நான் கேட்கிறேன். அதான் வந்து 1 பேதுரு 1:22 வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்ப இந்த ஆவியில் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். நம்ம மேற்படியா நிறைய சத்தியங்களுக்கு நாம் வந்து கீழ்ப்படிவோம். ஞானஸ்தானம் அதே எபேசியர்ல வாசிப்போமா? எபிரேயர்ல 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எபிரேயர் 6:1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அதாவது நாம வந்து செத்தை கிரியை கலர நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மனம் திரும்புங்க, தேவன் பேர்ல விசுவாசமா இருங்க, நீங்க விசுவாசிச்சா எல்லாமே செய்வாரு, ஞானஸ்தானம், இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒழிய பூரணராகும்படி நம்ம வந்து கடந்து போகாம இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியின் ஒருகொண்டு என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன். எபிரேயர்ல வாசிக்கிறோம், அன்போடு சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று. ஏன் அப்படின்னா, இப்ப அதை 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். தாவீது வந்து ஏன் பாவம் செஞ்சான்னா, அவன் தொடர்ந்து தேவனுக்கு வந்து அந்த கனி கொடுக்கறத அந்த சூழ்நிலையில விட்டு விட்டான். ஏன்னா நம்ம தேவனை அறிந்தோம்னா நம்ம வந்து அவருக்கு வந்து கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதுதான் இங்க வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 2-இருந்து வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிப்போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. போதும் பிரிவு. இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க, அதாவது இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம அறிந்திருக்க, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாய் இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவர்களாம் இருக்க ஒட்டாது. அப்ப இதெல்லாம் மறுபடியும் நம்ம திரும்ப அஸ்திபாரமா போடாம இது உண்டாகி நமக்கு பெருக வேண்டும். நம்ம கனியற்றவர்களா இருக்கக்கூடாது. நம் கனியற்றவர்களா இருக்கும் பொழுதுதான் நாம் சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களா இருக்கும். அடுத்த வசனம் வாசிக்கம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர். அப்ப இந்த கனிகள் நீங்க கொடுக்காத பட்சத்துல என்ன ஆகும்? மறுபடியும் நம்ம முன் செய்த பாவத்திற்கு நாம் இழுத்து கொள்ளப்படுவோம். ஆகவே நம்ம ஆண்டவருக்கு தொடர்ந்து நாம் கனி கொடுக்கிறவரா இருக்கணும். 10 வாசிக்கிறோம். ஆகியால் சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உலகத்துக்கு நாம் வெளிச்சமா இருக்கும்படி பார்க்கணும். நாம் தேவனுடைய எபேசியர்ல வாசிக்கிறோம், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் நன்மை செய்யும்படி தேவனுடைய செய்கையா நாம் இருக்கிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கும்படி, நாம் அவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்பது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆகவே இதற்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த கனிகளை நாம் கொடுக்க தவறும் பொழுது நாம் சத்தியத்தை விட்டு பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதான் யோவான் 15 வாசித்தா, நானே திராட்சை கொடி, என்னில் நிலைத்திருக்கிறவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நாம பாவம் செய்து ஆண்டவர் விட்டு தூரமா போகும்போது நம்மளால கனி கொடுக்க முடியாது. சரி, இப்ப லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிப்போம். அவன் யோர்தான் நதி அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதோ கோடரியானது மரங்களின் மேல் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்றார். இப்ப போதும். இங்க ஆயக்காரர்
அதுக்கப்புறம் போர் சேவகர், இவங்கெல்லாம் கேட்குறாங்க நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கேட்டால் இந்த வேதத்தில் நமக்கு பதில் இருக்கு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 6ல் வாசித்தோம். பாவ மன்னிப்புக்கென்று, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தாங்க. இப்போ மனம் திரும்புதல்னா என்ன? 8ல் வாசிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அந்த ஞானஸ்தானம் மட்டும் பெற்றுவிட்டால் போதாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை. ஆண்டவர் ஏன்னா ஒரு மனிதனை ரட்சித்தால், மனம் திரும்பினால் அவன் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவனா இருப்பான். அப்ப அதுதான் இங்க அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். ஆயக்காரன் கேட்கும் பொழுது போசேகன் தங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடி கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் சொல்லுகிறார். ஆகவே அந்த காரியத்திற்கு நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் கனிகளை கொடுக்கும். அந்த கனிகளை கொடுக்காத பட்சத்துல பாருங்க, எபிரேயர் 5:8-11 வாசனம். எபேசியர் 5:8-11. எபேசியர் பக்கம் 268. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. இவைகளெல்லாம் போதும். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்ப கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம் உடன்படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து ஒவ்வொரு நாளும் அறிந்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப முற்காலத்தில் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? கலாத்தியர் 5:19 வாசிப்போம். முற்காலத்துல நம்ம ஆவியின்படி நடக்காமல் மாம்சத்தின்படி நடந்தோம். 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ போதும். இப்ப இங்க அந்த மாம்சத்தின் கிரிகைகள் எல்லாமே நமக்கு தெரியும். முற்காலத்துல நம்ம இதன்படிதான் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்கிறோம். அதனாலதான் அங்க பார்த்தோம், அந்த கனி கொடுக்காமல் நாம் இருந்த பட்சத்துல, அதாவது கூட்டி துடைக்கப்பட்ட வீடு திரும்பி போய் ஒரு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வரும்னு சொல்லி மத்தியில இருக்கும் இல்லையா? அப்ப நாம் கனி கொடுக்காத பட்சத்துல நாம் மனம் மாறிட்டோம், ஓகே. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்காத பட்சத்துல, அதான் அங்க போன வசனம் வாசிச்சோம்ல, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அப்ப அந்த கனியற்ற கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் கனி கொடுக்காத பட்சத்துல, அதான் 2 பேதுருல வாசம், கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள்
மறுபடியும் அவைகள் சிக்கிக் கொண்டால் அவர்கள் பின்னிலைமை பின்னிலைமை முன்னிலைமை. முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். ஆகவே நாம் வந்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் வந்து இருக்க வேண்டும். அததான் தாவீது வந்து தன்னுடைய ஆவியில தன்னை தாழ்த்தி மீண்டுமாக கனி கொடுக்கும்படி செய்தார். இப்ப அதை தொடர்ந்து வாசிங்க. ஆவியின் கனிகள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் பிரமாணம் ஒன்றுமில்லை. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி ஆவிக்கேற்றபடி நடக்க அப்ப கடவுள். நாம் ஆவியினால பிழைத்திருந்தோமானால் ஆவிக்கேற்றபடி இந்த காரியங்கள் தான், அன்பின் அந்த ஆவியின் கனிகள் தான் நமக்குள்ள வந்து காணப்படணும். முன்பு செய்த அதே வந்து நம்மளை வந்து மேற்கொள்ளணும். அது நாம் வந்து தொடர்ந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். அப்ப நாம் வந்து ஏன் அந்த ஒரு காரியத்தை கொண்டோம்னா, நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்றோம்னா, அந்த சத்தியத்தை நம்ம வந்து நிச்சயித்துக் கொள்ளலாம். வசனம் 2 பேதுரு 1:12 வாசிங்க. இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை நான் எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் போதும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டும் இருந்தோம். அப்ப நாம் வந்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் அறிந்து கொண்ட சத்தியத்துல நாம் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அந்த சத்தியத்தை விட்டு நாம் வந்து பின்வாங்கி கொள்ளக்கூடாது. இன்னும் 2 தீமோத்தேயு 2:14 பவுல் இப்படி சொல்றாரு. 2 தீமோத்தேயு இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு 1 தீமோத்தேயு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களை நிலைத்திருங்கள். 1 தீமோத்தேயு 2:14 1 தீமோத்தேயுல சரி, அது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 2 பேதுரு 3:14 வாசிங்க. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்கள் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று அறிந்திருக்கலாமல் போதும். அப்ப நம்ம வந்து கற்று போதும் நம்ம கற்று நிச்சயித்துக் கொள்ளணும். அதாவது இங்க என்ன பார்த்தா, இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்திற்கு சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும். அப்ப வந்து நம்ம வந்து ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அதை நாம் நிச்சயித்து கொண்டு அதுல வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய சத்தியம்னா இதை கை கொண்டால் நமக்கு பலன் உண்டு என்றால், இதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்றால் அதற்கு வந்து நம்ம அதை உறுதிப்படுத்தி வந்து நம்ம கீழ்ப்படினோம். அதனாலதான் ஆவியில் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என்று பார்ப்போம். அப்ப இப்படி நாம் வந்து சத்தியத்தை நாம் வந்து உறுதியாய் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வந்து பின்வாங்கி நாம் போவதில்லை. கடைசியாக யோவான் 8:32 வாசிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவர்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம் சத்தியத்தை நாம் அறிந்தால், உண்மையான சத்தியத்தை நாம் நிச்சயித்து அறிந்தால் நாம் வந்து விடுதலை ஆகியிருக்க வேண்டும். அதைதான் நீங்க கற்று நிச்சயித்துக் கொண்டவை. அப்ப வந்து சத்தியத்தை நாம் வந்து அறிந்து கொள்றோமானால் அதை நம்ம வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே பாருங்க 8 சொல்றாரு, 8:65
55ல பாதி வாசிக்கிறேன், பாதியிலிருந்து. அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை நான் கை கொண்டிருக்கிறேன். அப்ப அவரை நாம் அறிந்து அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். தாவீது போல நாம் பின்மாற்றத்துல நம்ம போகும் பொழுது நாம் நம்மளை உயர்த்தாதபடிக்கு, ஏன்னா மேட்டிமை சிந்தைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். தாழ்மையா இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நம்மளிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று கேட்கிறார். ஆகவே அப்படி நாம் சத்தியத்திற்கு விலகி போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த நேரங்களில் நமக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அதுல நாம் நம்மளுடைய ஆவியை நாம் தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மத்தேயுல வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். 7:17 15 வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் போதும். இங்க என்ன வாசிக்கிறோம்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களை எதனால நாம் அறிந்து கொள்ளோம்? கனிகள்னாலதான் இவர்கள் கள்ள தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். 16 வாசிகள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்ப எல்லாரையும் ஆண்டவர் எதை வச்சு அவர் அறிந்து கொள்கிறார்னா, நாம் கொடுக்கிற கனிகளை வைத்துட்டார். அதான் ஆமா, அதான் சொல்றாரு. அந்த கனி கொடுக்கறதான் சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தனம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அப்ப யார அறிந்திருக்கிறேன்னு சொல்வார் என்றால், அவருக்கு கண் கொடுக்கிறவர்கள் தான் அவர் அறிவேன் என்று சொல்வார். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்வார். ஆகவே நாம் தேவனை நாம் அறிந்த அறிவை பெற்ற பிறகு நாம் பாவம் செய்யக்கூடாது. நாம் அவர்களுக்கு கனி கொடுக்கும் பொழுது நாம் அந்த மாதிரி பின்மாற்றத்திற்குள்ளாக நாம் போக மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆமென். வாசித்த காரியத்திலிருந்து ஏதாகிலும் பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? இந்த சமயத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். Alright. Brother, pray பண்ணி க்ளோஸ் பண்ணி.
ஓகே பிரதர். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீ துதிக்கிறோம். ஏசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, சத்தியம் நாங்கள் அறியும்படிக்கு நீர் கொடுத்த வேத வசனத்திற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தனி கொடுக்கிறவராய் நாங்கள் இருக்க கத்திரிகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துங்க. ஆண்டவரை நாங்கள் வழி விலகி போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்தி உங்களுடைய பாதைகளை நடத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, அந்த சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீதை போல ஆண்டவரை நாங்கள் எங்களை தாழ்த்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருந்து உங்களுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். Amen. Thank you all for joining today. God bless you all.